வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசப் போறோம். மரணம். ஆமா, இந்த வார்த்தையை கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு சின்ன சலனம் வரத்தான் செய்யும். நிச்சயமா. அந்த பயத்தையும் பதற்றத்தையும் தாண்டி மரணத்தை ஒரு புது கோணத்துல புரிஞ்சுக்க முடியுமா? அதான் கேள்வி. அதுக்கு தான் ஏக்நாத் ஈஸ்வரனோட ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் டெத் புத்தகம் ஒரு வழிகாட்டியா இருக்கு. ஆமா, அந்த புத்தகத்தோட சாராம்சத்தை வச்சுதான் இன்னைக்கு நாம இதை அலச போறோம். நம்ம நோக்கம் மரணத்தை பத்தி பேசி உங்களை பயமுறுத்துறதில்ல. இல்லவே இல்ல. ஆனா அதை சரியா புரிஞ்சுக்கிறது மூலமா வாழ்க்கையை இன்னும் முழுமையா அர்த்தத்தோட எப்படி வாழறதுன்னு பாக்குறது தான். கரெக்ட். இந்த புத்தகம் மரணத்தை ஒரு முற்றுப்புள்ளியா பார்க்கவே சொல்லல. அது வாழ்க்கையோட ஒரு மாற்றம், ஒரு அடுத்த கட்டம். ஓகே. நாம இந்த உடல் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறதால தான் பயமே வருது. ஆனா நாம இந்த உடலையும் தாண்டின ஒரு சக்திங்கிற புரிதலோட இந்த உரையாடலை ஆரம்பிக்கலாம். அருமை. ஈஸ்வரன் இந்த புத்தகத்தை ஒரு அழகான சின்ன சம்பவத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் இல்லையா? ஆமா, அந்த லிலாக்ஸ் செடி உதாரணம் ரொம்ப ஆழமானது. அவரோட வீட்டு ஜன்னல் வழியா அந்த செடியை பாப்பாரா? அது வருஷத்துல கொஞ்ச நாள் மட்டும் அவ்வளோ அழகா வாசனையா பூத்து அப்புறம் உதிர்ந்து போயிடும். அதை பார்க்கும்போது நம்ம உடம்பும் இப்படி ஒரு நாள் வயசாகி அதோட காலம் முடியும் போது உதிர்ந்து போயிடுங்கிற பிரபஞ்ச உண்மையை கடவுள் தனக்கு உணர்த்துறதா சொல்றார். ஆமா, அந்த பூக்கள் உதிர்றது ஒரு சோகமான விஷயம் இல்ல, அது இயற்கையோட சுழற்சி. அது அவர் ஏத்துக்கிறார். ஆனா நாம மனுஷங்க இதை ஏத்துக்கிறோமா? அதுதான் பெரிய கேள்வி. அதுதான் இல்ல, நிச்சயமா இல்ல. மகாபாரதத்துல யட்சன் யுதிஷ்டிரர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பான். ஆமா, அந்த பிரபலமான கேள்வி. இந்த உலகத்தோட மிகப்பெரிய அதிசயம் என்னன்னு. அதுக்கு யுதிஷ்டிரர் சொல்ற பதில் இன்னைக்கும் அப்படியே பொருந்தது. என்ன சொல்வார்? தினமும் ஆயிரக்கணக்கான பேர் சாகிறத கண்ணால பார்த்தோம், தனக்கு மட்டும் மரணமே வராதுன்னு ஒவ்வொரு மனுஷனும் நினைச்சுக்கிட்டு வாழ்றதுதான் அதிசயம்னு சொல்லுவார். உண்மைதான். நிஜமாவே அதுதான் அதிசயம். ஹைவேல ஒரு ஆக்சிடென்ட்ட பாக்குறோம். ஒரு நிமிஷம் மனசு கஷ்டப்படுது. ஆமா. ஆனா அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சுக்கிறோம். நம்ம ஏன் இப்படி மரணத்தை மறக்கடிக்க பாக்குறோம்? இது ஒரு தப்பித்தல் மனோபாவம் நினைக்கிறேன். கரெக்ட், அதுதான். நாம வயசாகிறத விரும்புறதில்ல. முகத்துல சுருக்கம் வந்தா, முடி நரைச்சா, அதை மறைக்க என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யறோம். ஆனா ஈஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, இந்த அறிகுறிகள் எல்லாம் நாம பயப்பட வேண்டிய விஷயங்கள் இல்ல. இல்ல, அது நம்மள எழுப்பி விடுற அலாரம் மணி மாதிரி. ஓ, நல்ல ஊமை. ஹே, நீ ஒரு கனவுல இருக்க. அதிலிருந்து முழிச்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பணமோ புகழோ இளமையும் நிரந்தரம் இல்ல. நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு தேட ஆரம்பேன்னு நமக்கு ஞாபகப்படுத்துது. அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒரு நினைவூட்டல். ஆமா, சில மணி நேரம் மட்டுமே வாழ்ற ஷலபாங்கிற பூச்சு, பல பில்லியன் வருஷம் கழிச்சு அழிய போற சூரியன், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. விஷயம் சிம்பிள் தான். இந்த பிரபஞ்சத்துல உருவான எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. ஆனா இந்த உண்மையை ஏத்துக்க தடுக்கிற ஒரு பெரிய தப்பு நாம எல்லாரும் செய்யறோம்னு புத்தகம் சொல்லுது. அது என்ன? அதுதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்து. ஒரே ஒரு அபாயகரமான தவறுன்னு ஈஸ்வரன் அதை சொல்றாரு. ஒரே ஒரு அபாயகரமான தவறு? ஆமா, அந்த தவறு நான் இந்த உடல் தான் அப்படின்னு நாம ஆழமா நம்புறது. நம்ம எல்லா பயத்துக்கும் கவலைக்கும் துன்பத்துக்கும் இதுதான் மூல காரணம். ஓகே, நாம நம்மள இந்த உடலோட அடையாளப்படுத்திக்கிறதால. ஆமா, உடலுக்கு வர்ற அழிவு நமக்கும் வர்ற அழிவுன்னு நாம பயப்படுறோம். ஆனா இது ஒரு பெரிய தத்துவார்த்தமான விஷயமாச்சு. நான் உடல் இல்லைன்னு சொல்றது சுலபம், ஆனா அதை உணர்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ரொம்ப கஷ்டம். நம்மளோட எல்லா அனுபவங்களும் இந்த உடல் மூலமா தானே நடக்குது. ஆமா, இது எப்படி ஒருத்தன் நம்ப ஆரம்பிக்கிறது? நல்ல கேள்வி. இதுக்கு ஈஸ்வரன் அவரோட பாட்டி சொன்ன ஒரு கதைய உதாரணமா சொல்றார். சின்ன வயசுல ஸ்கூல்ல டீச்சர் இந்த பிரபஞ்சத்தோட ஒப்பிடும்போது மனுஷன் ஒரு தூசிக்கு சமம்னு சொன்னதை கேட்டு ரொம்ப சோகமா வீட்டுக்கு வர்றார். பாவம், சின்ன பையனுக்கு அது பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். ஆமா, அப்போ அவங்க பாட்டி, கவலைப்படாதே, அந்த சூரியனே ஒரு நாள் அணைஞ்சு போயிடும், ஆனா உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறதால நீயும் நானும் என்னைக்கும் சாக மாட்டோம்னு சொல்றாங்க. வாவ். அந்த ஒரு வரி ஒரு சின்ன பையனோட உலக பார்வையே மாத்திடுது. அதாவது உடல் அழியலாம், ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர் சக்தி, அந்த ஆன்மாவுக்கு அழிவில்லைங்கிறத சின்ன வயசுலயே புரிய வச்சுட்டாங்க. அதேதான் சூஃபி ஞானி அல் கஸாலி சொன்னதா ஒரு அழகான ஓமைய ஈஸ்வரன் சொல்றார். சொல்லுங்க. இந்த உடல்ங்கிறது நாம இந்த பூமியில கொஞ்ச நாள் வாழ்றதுக்காக வாடகைக்கு எடுத்த ஒரு வீடு மாதிரி, இல்லனா போட்டிருக்கிற ஒரு சட்டை மாதிரி. ஒரு சட்டை மாதிரி. ஓகே. சட்டை பழையதானா என்ன பண்ணுவோம்? கழட்டி போட்டுட்டு வேற சட்டை மாட்டிப்போம். சட்டை கிழிஞ்சு போச்சுன்னு நாம அழுவோமா? இல்ல. அதே மாதிரிதான்
இந்த உடலுங்கிற சட்டை பழையதாகும்போது ஆன்மா அத கழட்டி வச்சுட்டு அடுத்த பயணத்துக்கு போயிடுது. சட்டை அழியுது, ஆனா சட்டைய போட்டிருக்கிற நான் அழியறதில்ல. இந்த புரிதல் வந்துட்டா மரணம்ங்கிறது ஒரு பயங்கரமான விஷயமா தெரியாது. தெரியாது, அது ஒரு மாற்றம் மட்டும்தான். சரி, இந்த புரிதல் வந்தா கூட மரணம் நிகழும்போது உடலுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் என்னதான் நடக்குது? புத்தகம் அது விளக்குதா? ஆமா, விளக்குது. நனவு உள்வாங்குதல்னு ஒரு செயல்முறையா அது சொல்லுது. அது என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா, இது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. இந்து வேதங்களின்படி மரணங்கிறது திடீர்னு ஸ்விட்ச் ஆஃப் பண்ற மாதிரி ஒரு நிகழ்வு இல்ல. அது ஒரு படிப்படியான செயல்முறை. ஆமா, முதல்ல நம்மளோட நனவு, அதாவது கான்ஷியஸ்னஸ், வெளியுலகத்திலிருந்து தன்னை துண்டிச்சுக்குது. கண், காது, மூக்கு மாதிரியான புலன்கள்ல இருந்து அது மெதுவா தன்னை உள்ளே இழுத்துக்குது. ஓ, அதனாலதான் இறக்கும் தருவாயில இருக்கிறவங்களுக்கு காது கேட்காது, கண்ணு தெரியாதுன்னு சொல்றாங்களா? சரியா சொன்னீங்க. அந்த நனவை புலன்கள்ல இருந்து மெதுவா பின்வாங்குது. அப்போ அந்த நனவு எங்க போகுது? அது மனசுக்குள்ள போகுது. அப்போ நம்ம வாழ்க்கையில நாம செஞ்ச விஷயங்கள், நம்ம ஆசைகள், பயங்கள் எல்லாம் ஒரு படம் மாதிரி மனசுல ஓடும். ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி. கரெக்ட். அதுக்கு பிறகு அந்த நனவு மனசையும் கடந்து உள்ள இருக்கிற ஆன்மாவோட போய் கலந்துடுது. உபநிடதம் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய ஆழமான ஆசை எதுவோ அதுவாகவே நீ ஆகிறாய்ன்னு. அதனாலதான் இந்த கடைசி நேரத்துல நம்ம மனசுல என்ன ஓடுதுங்கிறது ரொம்ப முக்கியம். மிக மிக முக்கியம். இதுதான் பல மதங்கள்ல இரக்கம் தருவாயில இருக்கிறவங்க காதுல மந்திரங்களை சொல்றதுக்கோ புனித நூல்களை படிக்கிறதுக்கோ காரணமா. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த கடைசி நேரத்துல மனசு சிதறி பயத்திலையும் குழப்பத்திலையும் இருக்கும். அப்போ ஒரு மந்திரமோ ஒரு இறைநாமமோ சொல்றது. மனசை ஒருமுகப்படுத்தவா? ஆமா, சிதறி போற மனச ஒருமுகப்படுத்தி ஒரு உயர்ந்த சக்தியோட இணைக்கிறதுக்கு உதவுற ஒரு கருவி அது. ஈஸ்வரன் இத ஒரு நீச்சல் வீரரோட ஒப்பிடுறார் இல்லையா? ஆமா, ஒரு நீச்சல் வீரன் அமைதியான குளத்துல தினமும் பயிற்சி செஞ்சாதான் புயல் வர்ற கடல்ல நீந்த முடியும். அதே மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில மந்திரம், தியானம்னு மனச பழக்கப்படுத்தினாதான் மரணம்ங்கிற புயல் வரும்போது நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும். எக்ஸாக்ட்லி. மனச ஒருமுகப்படுத்துறது ஒரு பக்கம், ஆனா மரணத்தோட வலிய குறைக்க பற்றை விடுறது ரொம்ப முக்கியம்னு புத்தகம் சொல்லுது. ஆமா, அத விளக்க ஈஸ்வரனோட பாட்டி செஞ்ச அந்த செயல் விளக்கம் ரொம்ப ஆழமா இருக்கும். சொல்லுங்களேன். அவங்க சின்ன பையன் ஈஸ்வரனை ஒரு நாற்காலியில உட்கார சொல்லி அந்த நாற்காலிய கெட்டியா புடிச்சுக்க சொல்றாங்க. அப்புறம் அந்த பையனை நாற்காலியோட சேர்த்து இழுக்க சேஷ்ட பண்றாங்க. அவன் கெட்டியா புடிச்சுக்கிட்டதால இழுக்கும்போது அவனுக்கு வலிக்குது. ஓகே, புரியுது. அடுத்த முறை சும்மா ரிலாக்ஸா உட்கார சொல்லிட்டு மெதுவா தூக்குறாங்க. இப்போ வலி இல்ல. இதுதான் மரணத்தோட ரகசியம்னு சொல்றாங்க. அதாவது நாம இந்த உடலையும் நம்ம உறவுகளையும் சொத்துகளையும் எவ்வளவு இறுக்கமா பிடிச்சுக்கணுமோ, மரணம் அதையெல்லாம் நம்ம கிட்ட இருந்து பிரிக்கும்போது வலி அவ்வளவு அதிகமா இருக்கும். அதுவே இது எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிற புரிதலோட பற்றில்லாம இருந்தா அந்த பயணம் இலகுவா இருக்கும், சுலபமா இருக்கும். ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. பற்ற விடுறதுன்னா என்ன? நம்ம குடும்பத்தை, குழந்தைங்களை நேசிக்காம இருக்கிறதா? அது சுயநலமா தெரியலையா? இது மிக முக்கியமான கேள்வி. நிறைய பேர் இதை தப்பாதான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, ஈஸ்வரன் இத தெளிவா வேறுபடுத்தி காட்டுறார். பற்று, அதாவது அட்டாச்மெண்ட், அது வேற. அன்பு, அதாவது லவ், அது வேற. ஓகே, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பற்றுங்கிறது சுயநலமானது. இது என்னுடையது, எனக்கு மட்டுமே சொந்தம்னு நினைக்கிறது. இது ஒரு விதமான சிறை. ஆனா அன்புங்கிறது தன்னலமற்றது. அது எல்லாருக்கும் கொடுக்கறது. எப்படி சொல்றது? ஒரு நிபந்தனையற்ற அன்பு மாதிரி. கரெக்ட். நான் உன்னை நல்லா பாத்துப்பேன், ஆனா நீ ஏன் சொத்து இல்லன்னு புரிஞ்சுக்கிறது. ஆன்மீக பாதையில போறவங்க அன்பை வளர்த்துப்பாங்க, பற்ற குறைச்சுப்பாங்க. அவங்க தனக்காக வாழ மாட்டாங்க, இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு வாழ்வாங்க. இதுக்கு புத்தர் ஒரு சிறந்த உதாரணம் இல்லையா? அவர் நிர்வாண நிலையை அடைஞ்ச பிறகும் கூட. ஆமா, எல்லா துன்பங்களையும் கடந்த பிறகும் தன் கடைசி மூச்சு வரைக்கும் மக்களுக்கு போதனை செஞ்சுகிட்டே இருந்தார். அதே போல ஈஸ்வரனோட பாட்டி தன் பேரனான ஈஸ்வரன் மேல இருந்த அன்புக்காக மரணத்தோட வாசலுக்கே போயிட்டு திரும்பி வந்ததா ஒரு சம்பவத்தையும் புத்தகம் சொல்லுது. ஆமா, மரணத்தை ஜெயிக்கிறதுன்னா உடம்ப சாகாம பாத்துக்கிறது இல்ல, மரண பயத்தை ஜெயிக்கிறது தான். அந்த பயத்தை ஜெயிச்சிட்டா நம்ம வாழ்க்கைய நம்ம கையில எடுத்துக்கிறோம்னு அர்த்தம். ஆஹா, இங்கதான் விஷயமே இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. உங்க வாழ்க்கையை உங்க கையில எடுத்துக்கோங்கிறது தான் இந்த புத்தகத்தோட இறுதி செய்தி. ஆமா, அடுத்த பிறவின்னு ஒன்னு இருந்தா அது ஏதோ பகடக்கா உருட்டி தீர்மானிக்கப்படுற விஷயம் இல்ல. இல்லவே இல்ல.
நாம இன்னைக்கு எப்படி வாழ்றோமோ, நம்ம எண்ணங்கள், ஆசைகள், செயல்கள் எப்படி இருக்கோ அதுதான் நம்மளோட அடுத்த பிறவிய தீர்மானிக்கணும் புத்தகம் சொல்லுது. இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, அதே நேரம் ஒரு மிகப்பெரிய சுதந்திரம். நிச்சயமா. நம்ம விதிய நாம தான் எழுதுறோம். இதுக்கு போதிசத்துவர்களோட கதைய புத்தகம் குறிப்பிடுது. அவங்க யாரு? அவங்க நிர்வாண நிலையை அடைஞ்சு பிறவி சுழற்சியிலிருந்து விடுபடுறதுக்கான தகுதியை பெற்ற பிறகும் மற்ற உயிர்களோட துன்பத்தை போக்குறதுக்காக நான் மீண்டும் மீண்டும் பிறக்க விரும்புகிறேன்னு ஒரு கருணை முடிவு எடுக்கறாங்க. இதுதான் உச்சக்கட்ட நிலை. பயத்திலிருந்து அன்புக்கும் சுயநலத்திலிருந்து சேவைக்கும் நம்ம வாழ்க்கையை மாட்டும்போது மரணம் ஒரு முடிவா தெரியாது, அது ஒரு புதிய தொடக்கமா தெரியும். அப்போ இந்த நிலையை அடையறதுக்கு, இந்த பயத்திலிருந்து விடுபடுறதுக்கு தத்துவம் மட்டும் போதுமா, இல்ல ஏதாவது நடைமுறை வழிகளையும் புத்தகம் சொல்லுதா? நிச்சயமா சொல்லுது. இது வெறும் பேச்சோட நின்றுடல. ஈஸ்வரன் ஒரு 8 அம்ச திட்டத்தை பரிந்துரைக்கிறார். ஓ அப்படியா? அதுல என்னெல்லாம் இருக்கு? அதுல முக்கியமானது தியானம், மந்திரம் உச்சரித்தல், புலன்களை கட்டுப்படுத்துதல், கவனத்தை குவித்தல், மெதுவா செயல்படுதல், மற்றவங்களுக்கு உதவுதல்னு பல விஷயங்கள் இருக்கு. மற்றவங்களுக்கு உதவுறது எப்படி இதுக்கு உதவும்? மற்றவர்களுக்கு உதவுறது மாதிரி தன்னலமற்ற சேவை செய்யும்போது நான் என்னுடையதுங்கிற சுயநலம் குறையும். அப்படி குறையும் போது பற்று தானா விலக ஆரம்பிக்கும். ஆக மொத்தத்துல இந்த புத்தகம் மரணத்தை பத்தின நம்ம மொத்த பார்வையுமே மாத்துது. ஆமா, முற்றிலும் மாத்துது. மரணங்கிறது ஏதோ எதிரி மாதிரி வந்து நம்மள தாக்குற விஷயம் இல்ல. அது வாழ்க்கையோட ஒரு அங்கம், ஒரு பகுதி. அந்தே. நாம இந்த உடல்தான் நான்கிற மாயையிலிருந்து வெளியே வந்து பற்றுகளை குறைச்சு அன்போடையும் சேவையோடையும் வாழ ஆரம்பிச்சா மரண பயம் தானா மறைஞ்சிடும். வாழ்க்கை இன்னும் ஆழமான அர்த்தமுள்ளதா மாறும். சரியா சொன்னீங்க. இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. சொல்லுங்க. இந்த புத்தகத்தோட முக்கிய செய்தி, நீங்க இன்னைக்கு எப்படி வாழ்றீங்களோ அதுதான் உங்களுடைய அடுத்த வாழ்க்கையை வடிவமைக்கும் என்பதுதான். ஆமா. அப்படின்னா மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குமோன்னு கவலைப்படுறத விட்டுட்டு உங்க அடுத்த வாழ்க்கைய செதுக்குற சிற்பி நீங்க தான் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. நல்லா இருக்கு. அந்த எண்ணத்தோட உங்க வாழ்க்கையை இன்னும் சிறப்பா மாத்த என்னைக்கு இந்த நிமிஷமே நீங்க செய்ய விரும்புற ஒரு சின்ன நல்ல மாற்றம் என்னவா இருக்கும்? அதை யோசிச்சு பாருங்க.